நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி வெள்ளையனீட்டோட வசந்த விழாவுக்கு தான் கிளம்புறோம். ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா, அம்புட்டு மூஞ்சி மரம் தூக்கிருச்சுங்க. அப்புறம் ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் தம்பியே வந்துட்டான். இருந்துச்சு. என்னடி 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 ஓடுறா என்னடி ஓடுறா? ஏய் ஒளிஞ்சுக்கிட்டா போட்டோ எடுக்க பாலமணிகண்டா இங்க வாரு, உங்க மாமனிய பேண்றாரு. பாலமணிகண்டா அழுமுஞ்சி பையிலே, அதான் அழுமுஞ்சி பையிலே நீங்க என்னமோ அழுகாம இருக்கியா? அப்புறம் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. என் மகன் பார்த்தீங்களா லெக் பீஸு கடிக்கிற அழகு தான். நான் வீடியோ அவனுக்கு தெரியாமல் தான் எடுத்தேன். நல்ல சாப்பாடுங்க, சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, பாயாசம் அடி தூளாக இருந்துச்சு. எல்லாமே என் தம்பி செய்த சமையல் தான் பார்த்துக்கோங்க. ஆமாங்க, அவன் செஃப்பாக இருக்கான். அப்புறம் சரி சாப்பிட்டுட்டு மாடிக்கு வந்து அப்படியே வேடிக்கை பார்க்கலான்னு வந்தால், அக்கா அங்கே பாருக்கா மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் தெரியுதுன்னையா. சரி ஓகேன்ட்டு அதை கிளிப்பிங் எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு அது வியூ பார்க்குறதுக்கு. அவங்க வீட்டுக்கு பக்கத்து பில்டிங்கே பார்த்துக்கோங்க பாத்திர கடைங்க. அதை பாத்திர பட்டறை அதை செய்வாங்க இல்லையா, அது ஃபுல்லாமே வந்து தகடு, சில்வரோட தகடு. கிளம்பி சரி ஓகே வீட்டுக்கு வரலான்ட்டு வந்தால் 2 எட்டு தாங்க வச்சோம். மழை பக்கத்தில் அங்கேயே உட்காந்தாச்சு. தம்பி அப்படியே வம்பிழுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ எனக்கும் பொழுது போகணும் இல்லையா, மழையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு, மழையை பாருங்கள் எப்படி அடித்து ஊற்றுது அப்படின்னு. ஒரு செகண்டு தாங்க பெரும் துளியாக வச்சுச்சு. ரயில்வே ட்ராக்கில் தான் நின்னோம். அப்புறம் அடித்து தூள் கிளப்பிருச்சு மழை. இதுக்கு மேலே போனால் எல்லோரும் நனைஞ்சிருவோன்ட்டு அங்கே பக்கத்துலேயே நல்லா செட்டு போட்டு வச்சுருந்தாங்க, அங்கேயே உட்காந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு பார்த்துக்கோங்க தம்பி பார்சல் பண்ணி கொடுத்துட்டான் பார்த்துக்கோங்க. வீட்டுக்கும் வந்து சரி ஓகே கையோடு வந்து பண்டுகம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து வரையிலே மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். ஈவினிங் தான் சாப்பிட்டதுனால வயிறு ஃபுல்லாக தம்பாக இருந்ததுனால சரி வந்தோடனே ஒரு டீயை தான் போட்டு குடிப்போன்னு குடிச்சிட்டு, இது இப்போ வந்து சாப்பாடு பிரியாணி இருக்கு இல்லையா, அதை வந்து இட்லி சட்டி நம்ம எப்போயுமே இட்லி வேக வைக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி தட்டு வச்சு அந்த துணியை போட்டு அது மேலே சாப்பாடை போட்டுறணுங்க. சாப்பாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு துணி வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி வைக்கிறப்போ பார்த்துக்கோங்க அந்த வேர்வை தண்ணி வந்து அந்த துணியில் வந்து விழுந்துக்கிறோம். அப்போ சாப்பாட்டில் வந்து அந்த வேர்வை தண்ணி விழுகாது. சாப்பாடு வந்து அப்போ செஞ்சது மாதிரியே நல்லா பொலன்னு சூப்பராக இருக்கும். கையோட கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் இதை செஞ்சு வச்சிட்டோம்னா நைட்டுக்கு நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிறலாம் பார்த்துக்கோங்க. இந்த டிப்ஸ் எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, நான் சுலைமானில் இருக்கையில் எதிர்த்து வீட்டு மாமிங்க அவங்ககிட்ட தான் நான் ப்ராப்பராக வந்து எப்படி பிரியாணி செய்யணும்னு கற்றுக்கிட்டதும் கூட. இன்றைக்கி நான் நல்லா பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேர் வாங்குறது எல்லாமே அந்த கிரெடிட் எல்லாமே